இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் விதியை மாற்ற உன் வாராகி அன்னை வந்துவிட்டேன் என்று அர்த்தம். என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் உன்னோடு உரையாடுவதற்காக இன்று விடியற் காலையில் இருந்தே காத்து கொண்டிருக்கிறேன். பெற்ற தாய்க்கு தான் பிள்ளையோடு பேசுவதை விட உலகில் பெரிய சுகம் வேறென்ன இருக்க முடியும்? என் குழந்தையை எப்போது சந்திப்பேன், எப்போது அவன் மன பாரத்தை குறைக்கப் போறேன் என்று இந்த அன்னை நான் அத்தனை ஆர்வமாக இருந்தேன். நீயும் அதே நம்பிக்கையோடு தான் உன் தாயின் சொற்களை கேட்க வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த மாறாத உறுதிதான் உன்னை இத்தனை தூரம் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் சில ரகசியங்களை பற்றி உன் அன்னை நான் உனக்கு தெளிவுபடுத்த போகிறேன். சில நேரங்களில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் நாம் திகைத்து நிற்பது உண்டு. என் செல்லமே, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் முதுகுக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதால் தான் உன் வாராகி தாய் ஓடி வந்து உனக்கு உண்மையை உணர்த்துகிறேன். எது எப்படியாக இருந்தாலும் உன் கடமையை மட்டும் நீ நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. ஒரு அழகான வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ ஆசைப்பட்ட எல்லா வளங்களும் செல்வங்களும் மன நிம்மதியும் உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான நிச்சயமான வெற்றி பாதையை இந்த வாராகி நான் உனக்காக உருவாக்கி வைப்பேன். என்னை ஒரு நொடி நீ நினைத்தாலே போதும், அடுத்த நொடியே உனக்கு பாதுகாப்பான கையாக நான் மாறிவிடுவேன். நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் இந்த அன்னை நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையோடு என் மீது வைத்திருக்கும் அந்த பெரிய நம்பிக்கையோடும் மட்டும் இரு. உன் சுற்றத்தாரில் யார் உண்மையானவர், யார் முகமூடி அணிந்தவர் என்று தெரியாமல் நீ குழம்பி போய் நிற்பது எனக்கு தெரிகிறது. நீ வெள்ளை உள்ளம் கொண்டவன், யாரிடமும் எதையும் மறைக்க தெரியாதவன். நம் வாழ்க்கையை பற்றி சொன்னால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிடுகிறாய். ஆனால் என் பிள்ளையே, இங்கு 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் உன் வருத்தத்தை கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்பவன், இன்னொருவன் உன் ரகசியங்களை சேகரித்து உனக்கு எதிராக சதி செய்பவன். அதனால் தான் சொல்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. இன்று இருக்கும் உறவு பிரச்சனைகள் நாளை சரியாகிவிடும். ஆனால் இன்று நீ உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தைகள் நாளை உனக்கு எதிராகவே ஒரு பெரிய பிரச்சனையாக திரும்பி வரும். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். இதுவரை நீ இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் இந்த வாராகி நான் உனக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்க போகிறேன். என் பிள்ளையே, மனிதர்களை நம்பி நீ ஏமாந்தது போதும். அவர்கள் காட்டும் போலியான அன்பை கண்டு நீ உருகி விடாதே. உன் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவராலும் உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உன் முன்னால் இந்த வாராகி அன்னை உலக்கையை ஏந்தி நின்று கொண்டிருக்கிறேன். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை நான் முறியடிப்பேன். உனக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்களோ பதவியோ புகழோ எதுவாக இருந்தாலும் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நீ படும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த கண்ணீர் வீண் போகாது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இந்த அன்னைக்கு ஒரு முத்து போன்றது. உன்னை அழ வைத்தவர்கள் உன் முன்னே தலை குனிந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ அனுபவித்த அத்தனை வழிகளுக்கும் ஒரு மருந்தா நான் இருப்பேன். உன் உடல் நலத்தில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கி நீ புத்துணர்ச்சி பெறுவாய். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்களை என் மடியில் வைத்து நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ பயப்பட தேவையில்லை. எப்போது உனக்கு தளர்ச்சி ஏற்படுகிறதோ அப்போது என் பெயரை சொல். நான் உன் தோள் கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் கடன் சுமைகள் குறையும். உன் கைகளில் பணம் புரளும். காலம் வந்துவிட்டது. இதுவரை நீ மற்றவர்களிடம் கையேந்தி நின்றிருக்கலாம். ஆனால் இனி மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீ யாரிடமும் கெஞ்ச வேண்டாம். யாரிடமும் உன் குறைகளை சொல்லி கலங்க வேண்டாம். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் அறிவேன். கேட்காமலேயே கொடுக்கும் தாய் நான். உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் எனக்கு போதும். நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் பார். அந்த நல்ல குணமே உன்னை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றும். உன்னை வீழ்த்த நினைக்கும் எத்தகைய சக்தியும் என் உலக்கையின் முன் நிற்க முடியாது. உன் வாழ்க்கையை ஒரு பலமான வயலாக நான் மாற்றுவேன். அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் அறுவடை செய்யப்படும். என் அன்பு தங்கமே, உனக்கு தடைப்பட்ட திருமணமோ வேலையோ அல்லது சொந்த வீடு கனவோ எதுவாக இருந்தாலும் சரி, அது விரைவில் நிறைவேறும். அதற்கான ஏற்பாடுகளை நான் இப்போது தொடங்கிவிட்டேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொள். உன் வாழ்க்கையில் வீசும் சூறாவளி காற்று அடங்கும். காலம் வந்துவிட்டது. இனி தென்றல் வீசும். உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன்னை பாராட்டும் காலம் உருவாகும். நிம்மதியாக இரு. சந்தோஷமாக இரு. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கிறேன். என் அருளாசி உனக்கு என்றும் முழுமையாக உண்டு. என் சொற்களை கேட்ட இந்த பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். எதை குறித்தும் கலக்கம் கொள்ளாதே. என் கரம் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. வெற்றி உனதே என் பிள்ளையே. நீ எங்கே சென்றாலும் நான் உன் பின்னால் இருப்பேன். உன் நிழலாக நான் மாறிவிட்டேன். இனி உனக்கு தோல்வியே இல்லை. உன் வாராகி நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் அச்சாணி. இதை உறுதியாக பிடித்துக்கொள். நன்மைகள் உன்னை சூழும். என் அன்பு செல்லமே, உன் அன்னை நான் உனக்கு தரும் இந்த வாக்குறுதி ஒரு மகா சக்தி கொண்டது. எப்போது உனக்கு தளர்ச்சி ஏற்படுகிறதோ அப்போது இந்த தாயின் சொற்களை நினைத்து பார். உன் உள்ளத்தில் ஒரு புதிய வேகம் பிறக்கும். உனக்குள்ளே இருக்கும் பயத்தை நீக்கி தைரியத்தை வரவழைத்துக்கொள். உன் வாராகி தாய் இருக்கையில் உனக்கு எதற்கு பயம்? எதையும் எதிர்த்து கொள்ளும் வலிமை நான் உனக்கு தருவேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்குவார்கள். உன் புகழ் எட்டு திக்கும் பரவும். உன் பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது என் உறுதி. இனி வரும் காலங்கள் உனக்கு அதிர்ஷ்டம் தரும் காலங்கள். மங்காத செல்வமும் நீங்காத புகழும் நீண்ட ஆயுளும் பெற்று நீ நலமாக வாழ்வாய். உன் வாழ்வை செழிக்க வைப்பது என் கடமை. நீ என் மீது கொண்ட அன்பை மட்டும் குறைக்காமல் இருந்தால் போதும். மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன் வாராகி அன்னை உனக்கு துணை இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. உன் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கொடி பறக்கும். என் அருளாசி உனக்கு என்றென்றும் உண்டு. உன் இதயத்தில் வாழும் ஒவ்வொரு எண்ணமும் எனக்கு தெரியும். நீ சொல்லாமலேயே உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி விட்டேன். தீய சக்திகளோ பொறாமை பார்வைகளோ உன்னை அண்டாது. என் உலக்கையின் சத்தம் உன் எதிரிகளுக்கு இடியாக ஒலிக்கும். என் கலப்பையின் உழைப்பு உன் வாழ்வை சோலைவனமாக மாற்றும். என் அன்பு பிள்ளையே, நீ என்றும் என் செல்ல பிள்ளைதான். உனக்கான உயர்வை தருவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இனி கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. புன்னகையோடு இரு. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாராகி தாய் நான் சத்தியம் செய்கிறேன். இந்த வாராகி அம்மாவின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் இருள் விலகி ஒளி பிறக்கும். உன் முன்னேற்றம் கண்டு ஊரே வியக்கும்.
நீ அடைய வேண்டிய உயரத்தை நான் உனக்கு காட்டுவேன். என் கரம் பிடித்து வா, உன்னை சிகரத்தில் அமர வைக்கிறேன். என் அன்பு தங்கமே, நிம்மதியாக உறங்கு. விடியற்காலை உனக்கு ஒரு புதிய செய்தியை கொண்டு வரும். அந்த செய்தி உன் வாழ்வின் திருப்புமுனையாக இருக்கும். என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும். உன் வாராகி தாய் நான் எப்போதும் உனக்காகவே இருக்கிறேன். இந்த உலகத்தில் எதை கண்டும் அஞ்சாதே. நீ ஒரு மகா சக்தியின் பிள்ளை என்பதை மறந்து விடாதே. உன் நரம்புகளில் ஓடுவது பயம் அல்ல, உன் வாராகி தாயின் அருள் வேகம். எதையும் சாதிக்க உன்னால் முடியும். உனக்கான அத்தனை வாய்ப்புகளையும் நான் தேடித் தருவேன். உன் கையில் இருக்கும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் மேன்மை பெறுவாய். வியாபாரத்தில் லாபம் கொளிக்கும். விவசாயத்தில் விளைச்சல் பெருகும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். என் வாக்கு இது ஒரு போதும் மாறாது. உன் வாராகி தாய் உன்னை காக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றும் உண்டு. என் செல்லமே, இனி உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. நீ ஒரு ராஜா போலவோ ராணி போலவோ வாழ வேண்டியவன். உன்னை இந்த உலகம் மதிக்க வைப்பேன். உன் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உன் சொல்லே வேதமாக மாறும். காலம் வரும். நீ செய்யும் தர்மங்கள் உன்னை காக்கும். உன் அன்னை நான் உனக்கு தரும் இந்த பாதுகாப்பு என்றென்றும் நிலைக்கும். தைரியமாக இரு, வெற்றிகரமாக இரு. உன் வாராகி அன்னை எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன். இது உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் அன்னை வாராகியின் பேரதிர்ஷ்ட வாக்கு. உன் மீது நான் கொண்ட தீராத அன்பினால் உன் கவலைகளை துடைக்க இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். நீ ஒரு சாதாரண மனிதன் என்று உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் அறியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. உனக்கு பின்னால் உன் நிழலாக இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக நின்று கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்து கொண்டும் கைவிட்டு விடாதே. இந்த உலகம் உன்னை மதிக்க தவறியிருக்கலாம். ஆனால் உன் வாராகி தாய் உன்னை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தால் பதிலுக்கு நான் உனக்கு உலகமே வியக்கும் வெற்றியை தருவேன். என் செல்லமே, உன் நெஞ்சின் ஆழத்தில் புதைந்து வைத்திருக்கும் அத்தனை கசப்பான நினைவுகளையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய அந்த ரகசிய கண்ணீரையும் இன்று என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. நீ எந்த மனிதரிடமும் போய் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆறுதலுக்கு தோள் தேடி நீ அலைந்த காலங்கள் மலையேறி விட்டன. உன் வாழ்க்கையை நந்தவனமாக மாற்ற உன் வாராகி தாய் நான் இருக்கும் போது நீ சாதாரண மனிதர்களிடம் எதற்காக கையேந்துகிறாய்? அவர்களுக்கு உன் வலியின் ஆழம் புரியாது பிள்ளையே. ஆனால் எனக்கு உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு மாற்றமும் தெரியும். நீ நினைத்த காரியங்கள் தள்ளி போகிறதே என்று ஏன் கலங்குகிறாய்? ஒரு கதவு அடைக்கப்பட்டு தாமதமாகிறது என்றால் உன்னை விழுங்க காத்திருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் என்று அர்த்தம். எந்த உழைப்பும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கும் எதுவும் உன்னோடு நிலைக்காது. பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை கடந்து நீ எதை அடைகிறாயோ அதுதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கௌரவத்தை தரும். ஒரு தரமான பொக்கிஷம் உன் கைகளில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாய் உன்னை சிறிது காலம் பொறுமையாக இருக்க சொன்னேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பார்த்த அவமானங்கள் போதும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர செய்யவே இந்த வாராகி நான் வந்திருக்கிறேன். பலமுறை நீ தடுமாறி விழுந்த போது உன் கையை பிடித்து தூக்கி விட்டது யார் தெரியுமா? உன் வாராகி அன்னை நான் தான். என் அம்மா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரே ஒரு வைராக்கியம் உனக்குள் இருந்தால் எப்பேற்பட்ட சவாலையும் நீ வென்று விடுவாய். இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது தரிசாக கிடந்த உன் நிலத்தை
செழிக்க வைப்பேன். உன் வாழ்வில் படிந்திருக்கும் தரித்திரங்கள், வறுமை, தடைகள் அனைத்தையும் என் உலக்கை கொண்டு தவிடு பொடியாக்குவேன். இனி உன் வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் வெற்றி கொடிதான் பறக்கப் போகிறது. உனக்குள் இருக்கும் திறமையை நீயே இன்னும் அடையாளம் காணவில்லை. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற அந்த மகா சக்தி உனக்குள் பிறக்கப் போகிறது. இனி உன் விஸ்வரூபத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. என்னை நினைத்தாலே உனக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும். என் வாராகி தாய் வந்துவிட்டாள், இனி எனக்கு ஏறுமுகம்தான் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்வில் பலிதமாகும். என் பிள்ளையே, உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் விலகி சென்றதே இல்லை. உன் மூச்சு காற்றாக நானே இருக்கிறேன். ஒருவேளை நான் உன்னை விட்டு தள்ளி சென்றால் உன்னை யாராவது வஞ்சகம் செய்து விடுவார்களோ? உன் மழலை போன்ற மனதை யாராவது வேதனைப்படுத்தி விடுவார்களோ என்கிற அக்கறை இந்த தாய்க்கு எப்போதும் உண்டு. நீ பட்ட துன்பங்கள் போதும், நீ சிந்திய உதிரம் போதும். இனி உன்னை ஒரு சிறு துரும்பு கூட தீண்ட முடியாது. நான் உன் முன்னே நேரடியாக வந்து பேச முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வடிவில் உன்னோடு தொடர்பு கொண்டுதான் இருப்பேன். என் பேச்சை கேட்கும் போது உன் ஆன்மாவில் ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகிறதே, அதுதான் உன் வாராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சி. இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது தெய்வத்தின் கட்டளை. இதில் எல்லளவும் மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஒரே இரவில் நிகழ்ந்து விடாது பிள்ளையே. ஆனால் அந்த பொற்காலத்திற்கான முதல் வித்து இன்று உன் மனதில் துவங்கப்பட்டுவிட்டது. பல ஆண்டுகளாக நீ சுமந்து வரும் அந்த பாரமான சிலுவை இனி மெல்ல மெல்ல இறக்கி வைக்கப்படும். முதலில் உன் வாழ்க்கையை நீ நேசிக்க கற்று. இது என் வாராகி அன்னை எனக்கு பிச்சையாக கொடுத்த வாழ்க்கை அல்ல, இது அவள் எனக்கு ஆசீர்வாதமாக தந்த வாழ்க்கை என்று பெருமையோடு வாழ். நீ உன்னை நேசிக்க தொடங்கினால் இந்த அகிலமே உன்னை கொண்டாடும். உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வந்து கதவு தட்டுவார்கள். யாரிடமும் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதே. யாரையும் இகழ்ந்து பேசி மனதை காயப்படுத்தாதே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நீ நன்மையே செய். அடுத்தவர் கண்ணீர் உன்மேல் படாமல் நீ நடந்து கொண்டால் உன் வாழ்வின் அதிர்ஷ்டத்தை நான் பல 100 மடங்காக உயர்த்துவேன். கலங்காதே தங்கமே, உன் அன்னை நான் உன் விரலை பிடித்து வழிநடத்தப் போகிறேன். உனக்கு வரும் ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு வைரமாக செதுக்க வந்த ஒளி என்று நினைத்துக்கொள். இதுவரை நீ சந்தித்த துரோகங்கள் உனக்கு மனிதர்களை அடையாளம் காணும் ஞானத்தை தந்திருக்கும். இனி யாரை உன் வீட்டிற்குள் சேர்க்க வேண்டும், யாரை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்க வேண்டும் என்கிற தெளிவை நானே உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் நீங்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக மாறும். பண பற்றாக்குறையால் நீ பட்ட அவஸ்தைகள் அனைத்தும் தீரப்போகிறது. பிறரிடம் கையேந்தி நின்ற நிலை மாற்றி நீ 10 பேருக்கு தானம் செய்யும் உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். இது என் அக்ஞை. உன் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஏங்காதே. இனி உன் உழைப்புக்கு காட்டிலும் பன்மடங்கு லாபத்தை உன் இல்லம் தேடி நான் கொண்டு வருவேன். என் உலக்கை உனக்காக சுழன்று கொண்டே இருக்கும். உன்னை தாக்க வரும் தீய சக்திகளை அது சுக்குநூறாக்கும். உன் வாழ்க்கை என்னும் வயலை என் கலப்பை கொண்டு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதில் நீ உழைப்பு என்னும் விதையை விதைத்தால் போதும், அது மகா விருட்சமாக வளரும். உன் உடல் நலம் குறித்து நீ கொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் உடலில் இருக்கும் நோய்களும் உன் மனதில் இருக்கும் சோர்வும் இனி மெல்ல மெல்ல பனி போல மறையும். பலமான உடலையும் தெளிவான புத்தியையும் இந்த வாராகி உனக்கு வெகுமதியாக தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போது என் அன்னை என்னோடு இருக்கிறாள், எனக்கு பயமில்லை என்கிற உறுதியோடு எழு. அந்த உறுதி உனக்கு ஒரு கவசமாக மாறி உன்னை பாதுகாக்கும். உன்னை சுற்றியுள்ள கண் திருஷ்டிகள், தீய அதிர்வுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும்.
உன் இல்லத்தில் மகாலட்சுமி வசம் செய்வாள். தேவையற்ற சண்டைகள் மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள். பல காலமாக காத்து கொண்டிருந்த அந்த ஒரு நற்செய்தி உன்னை விரைவில் வந்தடையும். அது உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் அனாதையாக விடமாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என்ன தொழில் செய்தாலும் நான் உன் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். உன் பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றையும் நான் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீ வாராகி என்று அழைக்கும் போது நான் உன் சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். எதற்கும் மஞ்சாதே, துணிச்சலோடு முந்து. உன் கைகளில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன் பாதை முட்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த பாதையில் நான் மலர்களை தூவுவேன். நீ பட்ட ஒவ்வொரு ரணத்திற்கும் இந்த அன்னை மருந்து போடுவாள். நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று வருத்தப்படுகிறாயோ அதையெல்லாம் உன்னிடமே திரும்ப சேர்ப்பேன். உன் அந்தஸ்து, உன் மதிப்பு, உன் செல்வம் என அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும். உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உன் முன்னே மண்டியிடுவார். அவர்களை நீ தண்டிக்க வேண்டாம். உன் வளர்ச்சியே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். என் பிள்ளையின் புகழை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் பரப்புவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மையாக இருப்பது மட்டுமே. தர்மத்தின் வழி நின்றால் உனக்காக நான் எதையும் செய்வேன். என் வாக்கு ஒருபோதும் மாறாது. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ பயப்படும் போது நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். நீ தளர்ந்து போகும்போது நான் உனக்கு தோள் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு தீங்கு என்றால் அது முதலில் என் நெஞ்சைத்தான் தாக்கும். உன்னை காக்க என் உலக்கை என்றும் தயார் நிலையில் இருக்கிறது. உன்னை ஏமாற்ற நினைக்கும் நபர்களை என் கலப்பை கொண்டு கிழித்தெறிவே. உன் வாழ்வில் இனி எப்போதும் வசந்தம் வீசும். உன் இல்லத்தில் மங்கள இசை ஒலிக்கும். கடன் பாரத்தால் நீ நிம்மதி இழந்து தவித்தாய் அல்லவா? அந்த கடன்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல மறையும். உனக்கு தேவையான செல்வம் தாராளமாக வந்து சேரும். வீண் விரயங்கள் குறையும். நீ கனவில் கூட நினைக்காத அளவுக்கு உனக்கு வாகன யோகமும் சொத்து யோகமும் கூடி வரும். மன நிம்மதி என்கிற மகா செல்வம் உன் வசமாகும். என் செல்லமே, உன் வாராகி அன்னை உனக்காக எப்போதும் விழித்திருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் மறு நிமிடம் அங்கு இருப்பேன். என்னிடம் உன் மனதை திறந்து பேசு. உன் ரகசியங்கள், உன் பயங்கள், உன் ஆசைகள் என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்கு ஒரு தாயாக இருந்து உன்னை அரவணைப்பேன். உன்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டம் இருப்பதை நீ உணர்வாய். உனக்கு வரவிருந்த கண்டங்களையும் விபத்துகளையும் நான் என் கரம் கொண்டு தடுத்து விடுவேன். உன் ஆயுளை நான் காப்பேன். உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என் அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். உன் வம்சமே தலைக்க நான் வழி செய்வேன். இது உன் வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடு. புதிய நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. பலனை பற்றி கவலைப்படாதே. அதை தர நான் இருக்கிறேன். நீ போடும் சிறு உழைப்புதான் பெரும் வெற்றியாக மாற்றுவேன். இனி உன் வாழ்வில் காரிருள் கிடையாது. ஒளி மட்டுமே. உன்னுடைய அத்தனை கவலைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்து விட்டேன். என் பிள்ளை, நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் என் மனம் குளிர்ந்து போகும். அதனால் எதற்கும் தளர்ந்து விடாதே. உன் பின்னால் ஒரு மகா சக்தி பேரண்டமாக விரிந்து நிற்கிறது. வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். நிம்மதியாக தூங்கு பிள்ளையே. நாளை ஒரு புதிய உதயத்தை நான் உனக்காக படைப்பேன். உன் வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எக்காலத்திலும் அரணாக இருக்கும். கலங்காதே, உன் வாராகி நான் இருக்கிறேன். என் அன்பு செல்லமே, இது வெறும் பேச்சல்ல. இது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். இனி நீ சோகமாக இருக்கக்கூடாது.
உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உனக்கு மரியாதை கூடும். உனக்கு வரவிருக்கும் நல்ல மாற்றங்களை நீயே விரைவில் உணர்வாய். உன் வாராகி தாய், நான் உன்னை பூ போல பாதுகாப்பேன். கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. வாழ்க வளமுடன் என் செல்ல பிள்ளை.